ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச காளான் பப்ஸு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் செய்யலாம். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கூட ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கடைகளில் கிடைக்கக்கூடிய பப்ஸ் மாதிரியே உள்ள நல்லா லேயராக சூப்பராக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த காளான் பப்ஸை எப்படி வீட்டில் ஈஸியாக பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பப்ஸு செய்கிறதுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக ஒரு பவுலில் முதல்ல நான் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். கூடவே மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துருக்க உப்பை நல்லா மாவோடு சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க. அடுத்ததாக இந்த மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் எந்த ஒரு வாசனையுமே இல்லாத ரிஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மாவை ஒரு தடவை கலந்து விட்டுக்கங்க. அதுக்கப்புறமா இந்த மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே சமயத்தில் மாவை ரொம்ப இறுக பிசைஞ்சிடாமல் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் பப்ஸு சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், மாவை இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ பப்ஸுக்கு தேவையான மாவை ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே மூடி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே பப்ஸுக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கூடவே 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தையும் நல்லா முழுமையாக வதக்கியாச்சு. பாருங்கள், வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்கி வரணும். அடுத்ததாக இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா இதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு காளான் வாங்கி அதை நல்லா கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த காளானை நல்லா மசாலா கூட சேர்த்து ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். காளானை வேக வைக்கும்போது காளான் எப்போதுமே தண்ணி விட்டு தான் வெந்து வரும். அதனால இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக காளான்லேருந்து வர்ற தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ மசாலா கூட சேர்த்து நல்லா காளானை பரட்டி விட்டாச்சு. அடுத்ததாக காளான் நமக்கு வெந்து வரணும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆச்சு. மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், காளானில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. ஆனாலும் காளான் எந்த அளவுக்கு தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த காளானில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வரணும். மூடி வச்சிடாதீங்க. அப்போ தான் தண்ணி சீக்கிரமாக வற்றி வரும். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துடும். அப்படி தண்ணி வற்றி வந்தால் தான் காளான் பப்ஸுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்க்கு காளான் பர்ஃபெக்டாக ஒரு சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். பாருங்கள், காளானில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்துருச்சு. இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி தான் காளானுக்குள்ளே ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம காளான் பப்ஸுக்கு தேவையான ஸ்டஃபிங்க்கு காளான் ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம மாவை பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மூடி வச்சுருந்த மாவை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு நல்லா காயாமல் அப்படியே சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை 4 பங்காக பிரித்து எடுத்துக்கலாம். அதாவது இந்த மாவை சரியாக 4 பங்கு அளவுக்கு உருண்டையாக பெரிய உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிறது மாதிரி சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துடக்கூடாது. கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே நல்லா இந்த அளவுக்கு உருண்டையை பிடிச்சி எடுத்துக்கணும். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்ததுக்கு கரெக்டாக ஒரு 4 பப்ஸ் வரைக்கும் நம்ம செய்யலாம். பாருங்கள், நம்ம பிசைஞ்சு வச்சுருந்தா இந்த மாவில் சரியாக 4 பங்காக பிரித்து 4 உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டைகளை நம்ம அகலமாக சப்பாத்தி கல்லில் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம்.
அதுக்காக சப்பாத்தி கல்லில் கொஞ்சம் மாவை போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருந்த மாவை எடுத்து இப்போ சப்பாத்தி கல்லில் தேய்ச்சி எடுத்துக்க போகிறேன். இதை நல்லா நைஸாக எந்த அளவுக்கு விரிக்க முடியுதோ அந்த அளவுக்கு விரித்து விட்டு நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த பப்ஸில் மேலே உள்ள லேயர் எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு அதே சமயத்தில் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாவை நல்லா எந்த அளவுக்கு தேய்க்க முடியுதோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நான் தேய்ச்சி எடுத்திருக்கேன். அதே போல் நம்ம உருண்டை உருட்டி வச்சுருந்த 4 உருண்டைகளுமே நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்து தனியாக வச்சுட்டு மறுபடியும் சப்பாத்திக்கல்லில் கொஞ்சம் மாவு போட்டு விட்டுட்டு நம்ம இப்போ தேய்ச்சி வச்சுருந்த அந்த மாவை எடுத்து இந்த சப்பாத்திக்கல்லில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இந்த மாவு மேலே நல்லா பட்டர் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட பட்டர் இல்லைன்னா நெய்யோ இல்லை எண்ணெயோ கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் நல்லா அப்ளை பண்ண பிறகு இது மேலேயே கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. அது மேலேயே நம்ம தேய்ச்சி வச்சுருக்க இன்னொரு மாவையும் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த மாவு மேலேயும் பட்டரை நல்லா அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ண பிறகு இது மேலேயும் கொஞ்சமாக மாவை தூவி விட்டுக்கோங்க. இப்போ தேய்ச்சி வச்சுருக்க இன்னொரு மாவையும் இது மேலே சேர்த்துக்கோங்க. இதே போல் 4 உருண்டையுமே நம்ம தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கத ஒன்று மேலே ஒன்றா வச்சுட்டு பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மாவை தூவி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருந்த 4 மாவையுமே பட்டர் அப்ளை பண்ணி ஒன்று மேலே ஒன்றா வச்ச பிறகு 4 மாவையும் சேர்த்து ஒன்றாவே வச்சு இந்த மாதிரி சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா தேய்ச்சி விரித்து விட்டுக்கோங்க. நம்ம தேய்க்கும் போது இன்னும் கொஞ்சம் அகலமாக விரிஞ்சு வரும். ஒன்று மேலே ஒன்றா வச்சு மாவை தேய்ச்சி எடுக்கும்போது நமக்கு பப்ஸும் நல்ல லேயராக சாப்பிட்றதுக்கு சூப்பராக வரும். அதனால் நல்லா விரித்து தேய்ச்சிக்கோங்க. இப்போ இதை 4 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் இதை நான் 4ஆக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ 4 பகுதிகளாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பீஸை எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம ஒன்று மேலே ஒன்றா மாவு வச்சு தேய்ச்சதுனால பாருங்கள் மாவு வந்து நல்லா லேயராக கட் பண்ண முடியுது. இது கடைகளில் கிடைக்கக்கூடிய பப்ஸ் மாதிரியே நல்ல மேலே லேயராக மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் மாவை ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா அடுக்கடுக்காக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு பகுதி மட்டும் நான் எடுத்திருக்கேன். இதை திரும்பவும் சப்பாத்தி கட்டை வச்சு கொஞ்சம் நைஸாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு மாவை நைஸாக தேய்ச்சி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பப்ஸும் சூப்பராக வரும். மாவை நல்லா தேய்ச்ச பிறகு இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்காக இந்த சைடெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது சைடெல்லாம் கட் பண்ணி எடுத்து ஸ்கொயர் ஷேப்பில் மாவை ரெடி பண்ணியாச்சு. நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காளான் ஸ்டஃபிங்கை 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எந்த அளவுக்கு பப்ஸுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை இப்போ பப்ஸுக்கு மடித்து எடுத்துக்கணும். அதுக்காக சைடில் இந்த கார்னரையும் இந்த சைடில் உள்ள இந்த கார்னரையும் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி மாவோடு சேர்த்து ஒட்டி விட்டுக்கணும். அதுக்காக 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை தண்ணியில் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். அதை தடவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டோன்னா நல்லா பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிறோம். அதே போல் தான் இந்த கார்னரையும் எடுத்து மைதா மாவு பேஸ்ட்டை லைட்டாக அந்த இடத்துல வச்சுட்டு அதை அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா அழகாக பசை போல் ஒட்டிக்கிறோம். அதே போல் இந்த கார்னரையும் எடுத்து லைட்டாக மைதா மாவு பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுக்கோங்க. அது நல்லா ஒட்டிக்கிறோம். அதுக்கப்புறமா ஸ்டஃபிங் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா இந்த இடத்தையெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் பப்ஸை வேக வைக்கும் போதுமே ஸ்டஃபிங் வெளியில் வராமல் நல்லா உள்ளே இருக்கும். பாருங்கள், பப்ஸு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதே போல் மீதம் இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சூப்பராக இதே மாதிரி தான் நம்ம பப்ஸு ஈஸியாக வீட்டிலேயே செய்யலாம். பாருங்கள், இப்போ நம்ம உருட்டி வச்சிருந்த 4 உருண்டைகளையுமே நல்லா பப்ஸுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ இது 4ஐயும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு மொத்தமாகவே ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதுவே போதுமானதாக இருக்கும். இப்போ இந்த எண்ணெயை எல்லா பக்கமும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் இந்த பாத்திரம் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பப்ஸ் எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். பப்ஸை பாத்திரத்தில் சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் இடையிலே வச்சு வேக விடுங்க. அப்போ தான் பப்ஸ் வந்து ஈக்குவலாக எல்லா சைடும் ஒரே மாதிரி வெந்து வரும். இப்போ பப்ஸு ஒரு பக்கம் வெந்துருச்சுன்னா இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு 4 பப்ஸையுமே வேக வச்சுக்கோங்க. அதே போல் தான் எல்லா பக்கமுமே திருப்பி போட்டு பப்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பப்ஸை நம்ம இன்னொரு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்த பிறகு நமக்கு 4 சைடுமே நல்லா வெந்து வரணும். அதுக்காக பாத்திரத்தில் எல்லா பப்ஸையுமே இந்த மாதிரி சைடாக திருப்பி வச்சுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் இல்லாமல் 4 சைடுமே நம்ம திருப்பி திருப்பி போட்டு தான் வேக வச்சுக்க போகிறோம்.
அவ்வளோதான். இப்போ எல்லா பக்கமுமே திருப்பி போட்டு பப்ஸை எல்லா பக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தான் காளான் பப்ஸு சூப்பரான டேஸ்ட்டில் இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எல்லா பக்கமுமே எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. உள்ளேயுமே நல்லா வெந்து வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் கடைகளில் கிடைக்கக்கூடிய பப்ஸ் மாதிரியே நல்லா லேயராக உள்ளே எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய்.